அனைவருக்கும் உங்கள் சகோதரி சரண்யாவின் அன்பான வணக்கம். ஒரு சிறந்த உறவுங்கிறது ஆரம்பத்துல நீங்க கொண்டிருக்கிற அன்புனால மட்டும் ஏற்படுறது கிடையாது. ஆனா நீங்க உங்களோட அன்பை இறுதி வரைக்கும் எப்படி சிறப்பா கட்டி எழுப்பி கொண்டு போறீங்க அப்படிங்கிறது மூலமா தான் உருவாகுது. ஒரு சிறப்பான உறவுக்கு தேவைப்படுற 3 மந்திர விதிகளை தான் இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பதிவை நீங்க கடைசி வரைக்கும் கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு முழுசா புரிஞ்சுக்க முடியும். முன்னொரு காலத்துல ஒரு அழகான அமைதியான கிராமம் அன்னைக்கு கலகலன்னு இருந்துச்சு. ஏன்னா ராஜேஷ் ஒரு அழகான பொண்ணை திருமணம் செஞ்சு அன்னைக்கு கூட்டிட்டு வந்தான் அவனோட வீட்டுக்கு. அந்த அழகான பெண்ணையும் இளம் ஜோடியையும் பாக்குறதுக்கு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த கிராமத்துல கூடியிருந்தாங்க. சின்ன வெக்கம் கலந்த சிரிப்போட அந்த அழகான பெண்ணும் ராஜேஷோட வீட்டுக்கு வந்தா. ராஜேஷோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்தவன் பெரிய பணக்காரனா இருந்தான். ராஜேஷோட மனைவிய பார்த்த உடனேயே, அட ராஜேஷுக்கு இவ்வளோ அழகான மனைவியா அப்படின்னு நினைச்சு பொறாமப்பட்டான். சில மாதங்களுக்கு அப்புறமா ஒரு நாள் ராஜேஷோட மனைவி வீட்டுக்கு வெளியே வந்து நிற்கும் போது அவகிட்ட போய் சொன்னான், உன்னோட கணவன் உன்னை நேசிக்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு ராஜேஷோட மனைவி அதிர்ச்சியானா. ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா. அதுக்கு அந்த பணக்காரன், ஏன்னா உன் மேல உண்மையிலேயே அன்பு இருந்துச்சுன்னா உனக்கு புதிய புடவைய வாங்கி கொடுத்துருப்பான்ல, என்னோட வா, உன் விருப்பம் போல நல்ல சேலையெல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னான். அந்த பெண்ணுக்கு சட்டுன்னு கோபம் வந்துச்சு. உடனே மறுத்துட்டு வீட்டுக்குள்ள போயிட்டா. ஆனாலும் அவளோட மனசுக்குள்ள ஏதோ சோகமா இருந்துச்சு. ராஜேஷ் வீட்டுக்கு வந்ததும் கணவர்கிட்ட அவ கேட்டா, என்னங்க நீங்க என்ன உண்மையிலேயே நேசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதும் கணவர், ஆமா, ஏன் அப்படி கேக்குற அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த மனைவி தயக்கத்தோட, இல்ல, நீங்க என்ன உண்மையிலேயே நேசிச்சீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு புது சேலையாச்சும் வாங்கி கொடுத்துருப்பீங்கல்ல அப்படின்னு கேட்டா. கணவர் மெதுவா சிரிச்சாரு. எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம அமைதியா தூங்க போனாரு. அடுத்த நாள் காலையில அவரோட கோடாரி உடைஞ்சிட்டதுனால புது கோடாரி வாங்குறதுக்காக வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு போய் சில நல்ல புடவைகளை வாங்கிட்டு வந்து தன்னுடைய மனைவி கிட்ட ஆசையா கொடுத்தாரு. அதை பார்த்ததும் மனைவிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. புது சேலையை போட்டுக்கிட்டு அந்த பணக்காரர் கிட்ட போய் சொன்னான், என்னுடைய கணவர் என்னை எவ்வளவு நேசிக்கிறாரு தெரியுமா, பாருங்க எவ்வளவு அழகான புடவைய வாங்கி கொடுத்திருக்காருன்னு அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த பணக்காரன் சிரிச்சான். இல்ல இல்ல, உன்னோட கணவருக்கு உன் மேல பாசமே இல்ல அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதும் மனைவியோட முகம் மாறிடுச்சு. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு திருப்பியும் கேட்டா. உன் கணவருக்கு உண்மையிலேயே உன் மேல அன்பு இருந்துச்சுன்னா சேலை மட்டுமா வாங்கி கொடுத்திருப்பான், தங்க நகையும் சேர்த்துல வாங்கி கொடுத்திருப்பான். தங்க நகைய வாங்கி கொடுத்தாதான் அவன் உன்னை உண்மையா காதலிக்கிறான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டான். இதை கேட்டதும் புது பொண்ணோட மனசு இன்னும் கலக்கமாச்சு. அன்னைக்கும் கணவர் வீட்டுக்கு வந்த உடனே, என்னங்க நீங்க என்ன உண்மையிலே காதலிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா. கணவர் ஆச்சரியத்தோட, ஏன் அப்படி கேட்குற, புது சேலையை தான் வாங்கி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த மனைவி, என்னை நீங்க உண்மையிலேயே நேசிச்சிருந்தா ஒரு சின்ன தங்க நகையாச்சும் வாங்கி கொடுத்துருந்துருப்பீங்கல்ல அப்படின்னு கேட்டா. கணவர் திரும்பவும் மௌனமானான். அடுத்த நாள் காலையில தன்னுடைய அண்ணனை போய் பார்த்தான். தன்னோட அண்ணன் கிட்ட போய், ராஜேஷ், என்னோட மனைவிக்கு தங்க நகை வாங்குறதுக்கு கொஞ்சம் பணம் எனக்கு கடனா கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ராஜேஷோட அண்ணன், நீ எனக்கு பணத்தை திருப்பி கொடுக்க வேணாம், ஆனா அதுக்கு பதிலா என்னோட வயல்ல இறங்கி வேலை செய்யணும். என்னோட வயல்ல நிறைய பெரிய பெரிய கற்கள் எல்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் அகற்றி சீர் செய்யறதுக்கு எனக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நீ ஒரே ஆளா இருந்து இவ்வளோ பெரிய நிலத்தையும் சீர் செஞ்சு கொடுப்பியா அப்படின்னு கேட்டாரு. ராஜேஷும் சந்தோஷமா ஒத்துக்கிட்டாரு. அன்னைக்கே தன்னோட மனைவிக்கு ராஜேஷ் ஒரு அழகான தங்க செயினையும் பரிசளிச்சாரு. ராஜேஷோட மனைவி பளபளன்னு இருக்கிற புது தங்க செயினை போட்டுக்கிட்டு அடுத்த நாள் காலையில அந்த பணக்காரர் கிட்ட போய் சொன்னான், பாத்தீங்களா என்னோட கணவருக்கு என் மேல எவ்வளவு அன்புன்னு, நான் கேட்ட உடனேயே எனக்கு தங்க செயினை வாங்கி கொடுத்துட்டாரு பாருங்க அப்படின்னு சொன்னான். தன்னோட கணவர் தன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாருன்னு அந்த பணக்காரர் கிட்ட அவ காட்டணும்னு ஆசைப்பட்டா. ஆனா அந்த பணக்காரரோ திரும்பவும் சிரிச்சாரு. இல்லவே இல்ல, உன் கணவருக்கு உன் மேல கொஞ்சம் கூட அன்பே இல்ல அப்படின்னு திரும்பவும் சொன்னாரு. ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு ராஜேஷோட மனைவி திரும்பவும் கேட்டா. சேலையும் தங்க நகையும் வாங்கி கொடுத்துட்டா மட்டும் உன்னோட கணவருக்கு உன் மேல அன்பு இருக்குன்னு நினைச்சியா? உன்னோட கணவருக்கு உண்மையிலேயே உன் மேல அன்பு இருந்துச்சுன்னா அவரால் அதிசயம் செய்ய முடியணும் அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டு வாயடைச்சு போனா மனைவி. அதிசயம் செய்யணுமா, அது கடவுளுக்கு மட்டும் தானே சாத்தியம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சா.
இருந்தாலும் தன்னோட கணவர்கிட்ட போய் கேட்கலான்னு நினைச்சு கணவரை பாக்குறதுக்கு போனான். அவரோட கணவர் அவரோட அண்ணனோட வயல்ல ரொம்ப கடினமா உழைச்சிட்டு இருந்ததை பார்த்தா. பெரிய பெரிய கற்களை தூக்க முடியாம ராஜேஷ் கஷ்டப்பட்டு தூக்கி சுமந்துட்டு இருந்ததை பார்த்தா. அதை பார்த்ததும் அவளோட மனசே மாறிடுச்சு. இதுக்கு மேல நான் என்னுடைய கணவர்கிட்ட எதையும் கேட்க கூடாது அப்படின்னு நினைச்சா. ஆனா பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒளிஞ்சிருந்து அந்த பணக்காரனும் பார்த்துட்டு இருக்கிறத கவனிச்சா. அதை பார்த்ததும் தன்னோட கணவரை கூப்பிட்டா. ராஜேஷும் மனைவிய பார்த்த சந்தோஷத்துல அவ பக்கத்துல வந்தாரு. என்னம்மா இங்கெல்லாம் வந்திருக்க, என்ன வேணும் அப்படின்னு ராஜேஷ் கேட்டாரு. அதுக்கு மனைவி, என்னங்க உங்களால அதிசயம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா. ராஜேஷ் ஒரு சின்ன சிரிப்போட, ஆமா நான் ஒரு அதிசயம் பண்ணிருக்கிறேன், ஆனா அது ஒரு ரகசியம், உன்னோட காதுல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காதுல ரகசியமா ஒன்னு சொன்னாரு. அதை கேட்டதும் மனைவி சிரிச்சபடி சந்தோஷமா திரும்பி போனா. மனைவி வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவளை பின்தொடர்ந்து வந்த அந்த பணக்காரர் அவளை தற்செயலா பார்த்த மாதிரி அவளை நிறுத்தி, என்ன உன்னோட கணவர் அதிசயம் செஞ்சானா அப்படின்னு நக்கலோட கேட்டாரு. அதுக்கு அந்த மனைவி, இல்ல இல்ல என்னோட கணவர் எந்த அதிசயத்தையும் செய்யல அப்படின்னு வித்தியாசமான தோரணையில சொன்னான். ஏற்கனவே அவன் அவளோட காதுல எதையோ சொன்னதை கேட்ட அந்த பணக்காரர் அதை நம்பாம, இல்லையே நான் பார்த்தேனே, ராஜேஷ் உன் காதுல ஏதோ சொன்னானே, ஏதாச்சும் அதிசயம் பண்ணிருக்கானா அப்படின்னு அந்த பணக்காரர் கேட்டாரு. மனைவி ஒரு சின்ன தயக்கத்தோட, ஆமா அவரு அதிசயத்தை செஞ்சிருக்காரு, ஆனா அந்த ரகசியத்தை உங்ககிட்ட நான் எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னான். அந்த பணக்காரர், நீ என்கிட்ட தைரியமா சொல்லலாம், நான் யார்கிட்டையும் அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே ராஜேஷோட மனைவி, இங்க பாருங்க, இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க, என்னுடைய கணவர் ராஜேஷ் யாராலையும் செய்ய முடியாத அதிசயத்தை அவர் செஞ்சிருக்காரு, ஒரு புதையலை கண்டுபிடிச்சிருக்காரு, அந்த புதையலை அவரோட அண்ணனோட நிலத்துல அவரோட அண்ணனுக்கே தெரியாம புதைச்சு வச்சிருக்காரு, அந்த வேலையை தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருந்திருக்காரு, ஆனா எந்த கல்லுக்கடியில அந்த புதையலை அவர் புதைச்சு வச்சாருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, நாளைக்கு காலையில அந்த புதையலை வேற இடத்துல மாத்திடுறேன்னு சொன்னாரு அப்படின்னு அந்த மனைவி ரொம்ப அமைதியா சொன்னான். அதை கேட்ட அந்த பணக்காரரோட மனசுல பேராசை எண்ணம் வந்துச்சு. அந்த புதையலை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு தானே வச்சுக்கிடணும் அப்படின்னு அந்த பணக்காரர் நினைச்சாரு. அன்னைக்கு நடு ராத்திரி அந்த பணக்காரர் ராஜேஷோட அண்ணனோட தோட்டத்துக்கு வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய கற்களையும் கஷ்டப்பட்டு தூக்கி அந்த வயல்ல இருந்து வெளியே போட்டு அந்த இடத்துல புதையல் புதைஞ்சு கிடக்குதான்னு தேடி பார்த்தாரு. விடிய காலையில வரைக்கும் ஒரு கல் கூட மிச்சம் இல்லாத மாதிரி இருக்கிற எல்லா கற்களையும் அந்த பணக்காரர் அகற்றி ஒரு இடம் விடாம தேடி பார்த்துட்டாரு. ஆனா ஒரு இடத்துல கூட புதையல அவரால கண்டுபிடிக்கவே முடியல. கணவனும் மனைவியும் சேர்ந்து வேற எங்கேயாச்சும் அந்த புதையலை மாத்தி வச்சுட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. காலையில ஆயிடுச்சு, யாரும் பாத்திரக்கூடாதுன்னு தன்னோட வீட்டுக்கே திரும்ப போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில ராஜேஷோட மனைவி கிட்ட அவசர அவசரமா வந்து அந்த பணக்காரர் கேட்டாரு, முகத்துல எதையும் காட்டிக்காத மாதிரி, அந்த வயல்ல தான் புதையல் இன்னும் இருக்குதா, இல்லைன்னா ராஜேஷ் அந்த புதையலை வேற எங்கேயாச்சும் மாத்தி வச்சுட்டானா, உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னானா அப்படின்னு மெல்ல கேட்டாரு அந்த பணக்காரர். ராஜேஷோட மனைவிக்கு என்ன நடந்திருக்கும்னு நல்லா புரிஞ்சிச்சு. ராஜேஷோட மனைவி நிதானமா சொன்னான், அந்த புதையல்ங்கிறது நீ நினைக்கிற மாதிரி தங்க காசுகளோ இல்லைன்னா வைர நகைகளோ கிடையாது, உழைப்பதான் நான் சொன்னேன். நான் எது கேட்டாலும் முகம் சுழிக்காம வாங்கி கொடுத்த என்னோட கணவருக்காக நானும் ஏதாச்சும் திரும்ப செய்யணும்ல, அதனாலதான் புதையல் இருக்குதுன்னு உன்னை நான் ஏமாத்தினேன். இப்போ உன்னோட உழைப்புனால என்னுடைய கணவருக்கு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சா. தான் ஏமாத்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பணக்காரருக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. ஆனா ராஜேஷ் உன்கிட்ட அதிசயம் செஞ்சிருக்கிறேன்னு சொன்னானே, அது என்ன அதிசயம் அப்படின்னு பணக்காரர் தயக்கத்தோட கேட்டாரு. அதுக்கு ராஜேஷோட மனைவி ஒரு சின்ன புன்னகையோட, என்னுடைய கணவர் என்ன சொன்னாரு தெரியுமா, நான் அதிசயம் பண்ணிருக்கிற இவ்வளோ பெரிய உலகத்துல என்னால உன்னை கண்டுபிடிச்சிருக்க முடிஞ்சிச்சுல்ல, அதுதான் நான் பண்ண அதிசயம் அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு அப்படின்னு சொன்னான். அந்த பணக்காரர் வைரத்தை விட வலிமையான இந்த உறவை நம்மளால எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கறத உணர்ந்துகிட்டு அமைதியா அவரோட வீட்டுக்கு போயிட்டாரு. ராஜேஷ் அவரோட அண்ணனோட நிலத்துக்கு போய் பார்த்ததும் கற்கள் எல்லாம் அகற்றப்பட்டு நாட்டு நடுறதுக்கு ஏத்த மாதிரி இருந்த அந்த நிலத்தை பார்த்து மனசுக்குள்ள சிரிச்சபடி நினைச்சாரு, அட யாரு செஞ்ச அதிசயம் இது அப்படின்னு. அவமானம் தாங்க முடியாத அந்த பணக்காரர்
கூடி சீக்கிரமே பக்கத்து வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாரு. ராஜேஷோட மனைவியும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. நம்மளோட வாழ்க்கையிலேயே நம்ம பார்த்தோம்னா எந்த ஒரு உறவும் வைரத்தை விட வலிமையா நீடிக்கிறதுக்கு இந்த 3 மந்திர விதிகளை நீங்களும் கடைப்பிடிங்க. முதல் விதி பொறுமை. குறைகளே இல்லாத மனிதர் அப்படின்னு சொல்ற மாதிரி யாருமே கிடையாது. எல்லாருமே குறைகளும் நிறைகளும் சேர்ந்த ஒரு கலவையா தான் இந்த உலகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கோம். அதனால கணவரோ இல்ல மனைவியோ 100% குறையே இல்லாம இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. அவங்களோட நிறைகளை நினைச்சு நன்றி உணர்வோட இருந்துக்கோங்க. குறைகளை குத்தி காட்டாதீங்க, பொறுத்துக்கோங்க. 2வது விதி முதிர்ச்சி. முதிர்ச்சிங்கிறது எந்த இடத்துல நம்ம பேசணும், எந்த இடத்துல நம்ம பேசக்கூடாது, எந்த இடத்துல நம்ம உறுதியா நிக்கணும், எந்த இடத்துல மென்மையா விட்டு கொடுக்கணும் அப்படிங்கறத பொறுத்து இருக்குது. சண்டைகளே வராத கணவர் மனைவின்னு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா சண்டைகள் வரும்போது ஒருத்தர் கோபமா இருக்கிறாங்கன்னா இன்னொருத்தர் கண்டிப்பா அமைதியா இருக்கணும். 2 பேருமே கோபமா இருந்தா பின்விளைவுகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால ஒருத்தங்க கோபமா இருக்கும்போது அந்த இடத்துல எதுவும் பேசாம அமைதியா இன்னொருத்தங்க இருக்கணும். 3வது விதி ரொம்ப முக்கியமான விதி, வரம்பு. மத்தவங்களை நம்மளோட உறவுக்குள்ள தலையிட அனுமதிக்க கூடாது. இது உங்களோட உறவு, அவங்களோடது கிடையாது. இந்த கதையில வர பக்கத்து வீட்டு பணக்காரர் மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நம்மளுடைய நண்பர்களா இருக்கலாம், இல்லனா நம்மளுடைய உறவினர்களா கூட இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, அவங்க கூட நீங்க நல்லா பேசலாம், நல்லா பழகலாம், அவங்கள நீங்க நல்லா மதிக்கலாம், அன்பா அவங்க கிட்ட நடக்கலாம். ஆனா வரம்பு மீறினாங்கன்னா நிதானமாவும் தெளிவாவும் அவங்க கிட்ட இதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்லிடணும். உறவுங்கிறது பறவை போன்றது. நீங்க இறுக்கமா பிடிச்சீங்கன்னா அது இறந்து போயிடும். நீங்க தளர்வா பிடிச்சீங்கன்னா அது பறந்து போயிடும். நீங்க அன்போடையும் அக்கறையோடையும் மென்மையா பிடிச்சிருந்தீங்கன்னா அது என்னைக்குமே நீடிச்சு உங்க கூடயே இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல பதிவுகளை நீங்க கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டீபாட் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம் வாழ்க்கை நம் கையில். இது டீபாட் கதை.